கண்ணியமானவர்களே, நல்லா நாங்க தெளிவாக விளங்கணும். தெரியுமா, இந்த களவெடுத்து சாப்பிடுறோமா, அல்லாஹ் பாதுகாக்கவும். எங்களோட முடிவு மிக மோசமானதாமா. நல்ல முறையில கலிமா சொல்லி ஒரு நாளும் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கே இல்லாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா தெளிவா கேளுங்க. மனிதத்தக மாலம் ரஹிம் முஸ்லிம், மற்றவண்ட சொத்துக்களை ஆட்டைய போட்டுட்டு, மற்றவண்ட சொத்துக்களை களவெடுத்து, மற்றவண்ட சொத்துக்களை நான் அவன் இல்லாத நேரத்தில் எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரோ குடும்பத்தாலோ யாராக இருந்தாலும் எடுத்து சாப்பிடுறாரோ, லபியல்லாஹ வஹுவ அலைஹி கத்வான். உலகத்துல பெரிய அமல் இருக்கு, நெத்தியெல்லாம் கருத்து இருக்கு, பெரிய தலப்பம் கட்டிருப்பார், பெரிய மதரசாவுடைய பிரின்சிபலாக இருப்பார், அல்லது பள்ளியுடைய பெரிய நிர்வாகியாக இருப்பார், அல்லது பெரிய மக்களால் புகழப்படுவார். ஆனா சகோதரர்களை, இவர் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி தெரியுமா சந்திப்பாரு? வஹுவ அலைஹி கத்வான். அல்லாஹ் கோபப்பட்ட நிலைமையில, அல்லாஹ் கடுமையான கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ்வை சந்திப்பார். இந்த கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்கன்னா, முடிவு நல்ல முடிவாக இருக்க மாட்டாது. மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா கட்டங்களும் மிக வல்லோல கல்லோலமாக பயங்கரமாக இருக்கும். நரகத்துக்கே போய் சேர்ந்துவார். கண்ணியமான சகோதரர்கள், அன்பானவர்களே, களவெடுக்கிறதுக்கு 2 இடங்கள்ல அனுமதி கொடுக்கப்பட்டது. ரெண்டே 2 பேருக்கு அனுமதி. நல்லா தெளிவா விளங்க எங்க பேச. மகன்காரர் இருக்கிறார்கள், நீங்க சொத்து